இதுவரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இளைய தளபதி விஜய் அவர்கள் தற்போது தன்னுடைய 62வது படத்தில் முருகதாஸோட கூட்டணி சேர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்து இந்த படத்தோட படப்பிடிப்பு கொல்கத்தாவில் தொடங்க இருக்குதான். கொல்கத்தாவில் பல ரிஸ்கான காட்சிகள்லாம் எடுக்க போகிறதா தகவல் வெளியாகி வருதுங்க. பல முக்கிய காட்சிகள் எல்லாமே டூப்பு போடாமல் தன்னோட உயிரை பணையம் வச்சு விஜய் அவர்கள் படம் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியாகி வருது. இவர் பண்ணுறது அனைத்தும் அவரோட ரசிகருக்காக மட்டும்தான். அவரோட ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு சாதாரண மக்கள் மட்டும் ரசிகர்களாக இல்லைங்க, திரைத்துறையில் பிரபலமானவர்களும் தளபதியோட ரசிகராக தான் இன்னும் திகழ்ந்து வராங்க. அதில் குறிப்பாக ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடிகை அதுல்யா தாங்க. அதுல்யா அவங்க தற்போது தான் ஒரு படம் நடித்து முடிச்சுட்டு 2வது படம் ரிலீஸ் ஆக காத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவை அதுல்யாவை ஒரு சேனல் எடுத்திருக்குங்க. அந்த சேனலில் அதுல்யா பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஜய் ஃபேனா அஜித் ஃபேனான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதுல்யா அவங்க நான் விஜய் ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு அஜித்தை பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்படிலாம் இல்லை, நான் சின்ன வயசுல இருந்தே விஜய் ஃபேன், இப்போ ஹீரோயின் ஆகிட்டேன், இப்போவும் எனக்கு விஜய் மட்டும்தான் பிடிக்கும், நான் எப்போவுமே தளபதி ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை கேட்டவுடனே தளபதி ரசிகர்கள்லாம் மிகுந்த உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. அதே போல் இசையமைப்பாளர் மற்றும் நடிகரான ஜிவி பிரகாஷ் அவர்கள் தளபதியோட தீவிர ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில் ஜிவி பிரகாஷ் தற்போது நாச்சியார் படத்தில் நடித்து வராங்க. அதற்கு முன்னாடி அடங்காதே அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ்க்காக காத்திருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் முத்துசாமி. இவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் விஜயை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மை மதிப்பவரே நல்ல மனிதன், நல்ல மனிதனே நல்ல தலைவன், ஆக்டர் விஜய் சார் வரலாறு படைத்த அனைவரும் தாயின் காலடியில் பணிந்தவரே அப்படிங்கிற மாதிரி விஜய் சாரை பாராட்டி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இந்த 2 தகவலும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பல பிரபலங்களும் இன்னும் ரசிகராக தான் இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிய வருதுங்க. இவ்வளோ பிரபலமாக இருக்க இவங்களே தளபதிக்கு ஃபேனாக இருக்காங்க. ஆனால் தளபதியை நேரில் பார்த்தாங்களா அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் தெரிலங்க. தளபதி ரசிகர்களாகிய நீங்கள் தளபதி அவர்களை நேரில் பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மனநிலை என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.